முதலமைச்சர் ஜெயலலிதாவின் டெல்லி பயணம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போது டெல்லி செல்கிறார்? பிரதமர் எப்போது சந்திக்கிறார்? விவரங்கள் என்ன? ரத்திகா, தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று காலை 10:35 மணிக்கு தன்னுடைய போஸ் தோட்ட இல்லத்திலிருந்து கிளம்பி சென்னை விமானத்திலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று மாலை 4 மணி அளவில் அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பது என்பது வழக்கமான நடைமுறைதான். ஒரு புதிய அரசு அமைந்த பிறகு மாநில முதலமைச்சர்கள் மத்தியில் ஆளக்கூடிய பிரதமரை சந்தித்து தமிழக பிரச்சனை, அதாவது அந்த மாநில பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைப்பார்கள். அதன் பிறகு தங்களுடைய கோரிக்கையில் அடங்கிய மனுவை அளிப்பார்கள். இதுக்கான வழக்கமான நடைமுறை அடிப்படையில் தான் தற்போது இன்று காலை தமிழக முதல்வர் ஜெயலலிதா டெல்லி செல்கிறார். காலை 11:10 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி செல்லும் அவர் அங்கு டெல்லி சென்ற பிறகு தமிழ்நாடு இல்லத்தில் வைத்து மற்ற மத்திய அமைச்சர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களை சந்தித்த பிறகு இன்று மாலை 4 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைத்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது 36 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை, தமிழக பிரச்சனைகள் தொடர்பான அந்த மனுவை பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வழங்க உள்ளார். குறிப்பாக மீனவர்கள் விவகாரம், கடந்த சில நாட்களாகவே இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த விவகாரம் தொடர்பாக இதற்கான நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் தன்னுடைய சந்திப்பின் மூலமாக அவர் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 3 கடிதம் அவர் எழுதியுள்ளார். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை, மீனவர் விவகாரத்தை பொறுத்தவரை 21 மீனவர்கள் தற்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போல 82 படகுகள் தற்போது இலங்கை கடற்பரப்பில் உள்ளது. அதனை விடுவிக்க கோரியும் இந்த விஷயத்தில் நிரந்தர ஒரு தீர்வு காண வேண்டியும் மத்திய அரசை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மற்ற விஷயங்களை பொறுத்தவரை, இந்த விவசாய விவகாரங்களை பொறுத்தவரை காவிரி மேலாண்மை வாரியம், முல்லை பெரியார் உள்ளிட்ட விவகாரங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வழங்க உள்ளார். இது மட்டுமல்லாமல் தமிழக வளர்ச்சி திட்டங்கள், அதாவது தமிழகத்துக்கு தேவையான நிதி எவ்வளவு, வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதி எவ்வளவு என்பது குறித்தும் தன்னுடைய கோரிக்கையை மனு வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா வழங்குள்ளார். அதன் பிறகு அந்த சந்திப்பு முடிந்த பிறகு இன்று மாலை 7 மணி அளவில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மீண்டும் சென்னை திரும்புவார். ரத்திகா, ஸ்டாலின் பிரதமர் மட்டுமில்லாமல் அவர் நிதின் கட்கரி அவர்களையும் அதே போல அருண்ஜேட்லி அவர்களையும் கூட சந்திக்க போவதாக பயணத்திட்டம் இருக்கிறது. அதன் நோக்கம் என்ன? கணேஷ், அதாவது இந்த இன்றைய பயணத்தை பொறுத்தவரை நான் முன்பே குறிப்பிட்டது போல தமிழ்நாடு இல்லத்தில் வைத்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு முன்பாகவே மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோரையும் முதல்வர் ஜெயலலிதா சந்திக்க உள்ளார். அதாவது தமிழகத்துக்கு தேவையான, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த நிதி விஷயங்களை நிதி அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து விட்டு அதன் பிறகு நரேந்திர மோடியுடன் அந்த கோரிக்கை மனுவை அவர் அளிக்க உள்ளார். அதே போல சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை பொறுத்தவரை தமிழகத்திற்கு அவர் இந்த சாலை போக்குவரத்து விஷயங்களில் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை தமிழக அரசு மேற்கொள்ள உள்ளது, அதற்கான திட்டங்கள் என்பது குறித்து நிதின் கட்கரியுடன் அவர் விவாதிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. இது தொடர்பாக இன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா செல்ல உள்ள நிலையில் அவருடன் தலைமை செயலர் ராம்மோகன் ராவ் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்களும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் செல்ல உள்ளார்கள். அதே போல மற்ற துறை செயலாளர்கள் நேற்றே டெல்லி சென்றுள்ளார்கள். அதேபோல பாதுகாப்பு விஷயங்களை பொறுத்தவரை தமிழக முதல்வர் இன்று டெல்லி செல்ல உள்ள காரணத்தினால் பாதுகாப்பு விஷயங்களை கருதி காவல்துறை அதிகாரிகளும் கடந்த 2 நாட்களாகவே டெல்லியில் முகாமிட்டு அவருக்கான பாதுகாப்பு விஷயங்களை செய்து வருகிறார்கள். கணேஷ், ஸ்டாலின், நீங்க தொடர்பில் அதற்கு முன்னதாக நம்ம டெல்லி செல்ல மனோஜிடம் பேசலாம். மனோஜ், முதலமைச்சர் எப்போது டெல்லி வந்தடைகிறார்? அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? ரத்திகா, தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சரியாக 2 மணிக்கு டெல்லியில் உள்ள பாலம் விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கிருந்து 2:30 மணிக்கு உள்ளாக தமிழ்நாடு புதிய இல்லத்தை வந்தடைவார். 4:45 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர் சந்திக்க இருக்கிறார். இந்த 2:30 மணியிலிருந்து 4:45 மணிக்கு உள்ளாக மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகிய மூவரையும் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அருண்ஜேட்லி அவர்கள் இன்றைய தினம் கொல்கத்தா சென்றிருக்கிறார். எனவே அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒருவேளை பிரதமரோடு சேர்த்து அந்த சந்திப்பில் அருண்ஜேட்லியும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு பிறகு 7 மணிக்கு மீண்டும் டெல்லியிலிருந்து கிளம்பி விடுகிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையே மத்திய இணையமைச்சர் பியூஷ் கோயலும் கூட முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு அனுமதி கேட்டிருக்கிறார். ஏனெனில் சமீபத்தில் மின்துறை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தமிழகத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையே இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. எனவே அந்த விவகாரம் குறித்து ஆலோசிப்பதற்கு அவரும் அனுமதி கேட்டிருக்கிறார். எனவே மத்திய இணையமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் தமிழக இல்லத்திற்கு வந்துதான் முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். பிரதமரை
முறை மட்டுமே அவருடைய இல்லத்திற்கு சென்று தமிழக முதல்வர் சந்திக்க இருக்கிறார். ரத்திகா, மனோஜ், அதாவது இன்றைய சந்திப்பை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடியின் இன்றைய சந்திப்பை பொறுத்தவரை அரசு முறை பயணமாக இருந்தாலும் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மனோஜ்? ஸ்டாலின் அதாவது தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியோடு கடந்த காலங்களில் மிகவும் நட்போடை பழகி வந்த ஒருவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுகவினுடைய ஆதரவு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தது. அனைத்து விஷயங்களிலேயுமே அவர்கள் அந்த கட்சிக்கு சில மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு கூட பயன்பட்டு வந்தார்கள். இந்நிலையில் இன்றைய சந்திப்பின் மூலமாக தொடர்ந்து அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்தியில் ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் என்பதில் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் அடுத்தடுத்த கூட்டத்தொடர்களில் ஜிஎஸ்டி மசோதா மற்றும் இன்னும் பல்வேறு மசோதாக்களை அந்த கட்சி நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே இந்த சூழலில் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த கட்சி தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த சூழலில் மத்தியில் அவர்களுக்கு ஆதரவாகவும் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலிருந்து சில நிதிகளை பெறுவதற்கு அல்லது மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அந்த கட்சி அஇஅதிமுக ஆதரவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தங்களுடைய நட்பை தாண்டி அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை எடுத்துச் செல்வதற்கு இருவருமே முனைந்திருக்கிறார்கள். இதற்கு இடையில் மத்திய அமைச்சரவையில் கூட அஇஅதிமுக இடம்பெறும் என்று ஒரு தகவல் வெளியாகி வந்தது. ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பிடத்தக்க மாநிலங்களவை உறுப்பினரிடம் கிடைத்திருக்கிறது. எனவே அதனால் அந்த தகவல் வதந்தியாகவே மாறி இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாகவும் சரி மாநிலத்தினுடைய நலனுக்காகவும் சரி இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸ்டாலின், செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் மனோஜ் விரிவான விவரங்களுக்கும் உங்களுடைய விவாதங்களுக்கும் நன்றி. குறிப்பிட்டது போல, அதாவது